ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு சுகந்தி காமர்ஸ் கிளப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாப்டர் டெப்ரிசியேஷன் அக்கௌண்டிங் தான். ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் டெப்ரிசியேஷன் அக்கௌண்டிங்கில் டிமினிஷிங் வேல்யூ மெத்தட் நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற சம்ம 23. Machinery was purchased for rupees 60,000 on 1/1/2018 and 1/1/2019. Another machine was purchased 1,20,000 and 1/7/2020. One more machine was purchased for rupees 60,000 including the cost of installation of rupees 3,000. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மிஷினரி வாங்கியிருக்காங்க 1/1/2018ல் 60,000. நெக்ஸ்ட்டு 1/1/2019ல் திரும்பவும் செகண்ட் மிஷினரி வாங்கியிருக்காங்க 1,20,000. திரும்பவும் 2020ல் ஜூலையில் 60,000க்கு மூணாவது மிஷினரி வாங்கியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் மிஷினரி ஓகேங்களா. பை டிஸ்போசிங் ஆஃப் மிஷினரி வாஸ் பர்ச்சேஸ்டு ஆன் 1/1/18 ஃபார் rupees 21,000 கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு மிஷினரி வாங்கினாங்க இல்லையா 1/1/2018ல் 60,000க்கு, அந்த மிஷினரியை டிஸ்போசிங் அப்படின்னா சேல் பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம் ஓகேங்களா. ஸோ டிஸ்போசிங் ஆஃப் மிஷினரி வாஸ் பர்ச்சேஸ்டு எப்போ வாங்கினதை 1/1/2018ல் 60,000க்கு வாங்கின மிஷினரியை 21,000க்கு சேல் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஆன் 1/4/2021 another machinery was purchased rupees 1,50,000. by disposing of the machinery which was purchased on 1/1/2019 1,05,000. show the machinery account up to the இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திரும்பவும் என்ன பண்ணியிருக்காங்க, நாலாவது ஒரு மிஷினரியை வாங்கியிருக்காங்க. ஸோ மொத்தம் இதில் ஃபஸ்ட்டு மிஷினரி 2018லையும் செகண்ட் மிஷினரி 2019லையும் தேர்ட் மிஷினரி 2020 ஃபோர்த் மிஷினரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2021ல் வாங்கியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அப்போ 21ல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1/4/2021ல் 1,50,000க்கு ஃபோர்த் மிஷினரியை வாங்கியிருக்காங்க. அதை எப்போ டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். டிஸ்போசிங் ஆஃப் மிஷினரி விச் வாஸ் பர்ச்சேஸ்டு 1/1/2019. அதாவது ஃபஸ்ட்டு 1/1/2018ல் 60,000க்கு வாங்கின மிஷினரியை 21,000க்கு சேல் பண்ணாங்க இல்லையா. அதே மாதிரி செகண்ட் வாங்கினாங்க இல்லையா 2019ல் செகண்ட் மிஷினரி வாங்கினாங்க 1,20,000க்கு. அந்த மிஷினரியை 1/1/2019ல் வாங்கின மிஷினரியை 1,05,000க்கு சேல் பண்ணியிருக்காங்க. டிஸ்போசிங் ஆஃப் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு மிஷினரியை 21,000க்கும் செகண்ட் மிஷினரியை 1,05,000க்கும் சேல் பண்ணியிருக்காங்க. ஷோ த மிஷினரி அக்கௌண்ட் அப் டு 31/12/2021 assuming that the rate of depreciation was at 10% at diminishing balance method. ஸோ இதில் டிபிஎம் மெத்தட் கற்றுருக்காங்க ஓகேங்களா. இதில் மொத்தம் 4 மிஷினரியில் 2 மிஷினரியை வந்து சேல் பண்ணியிருக்காங்க. இதில் டெப்ரிசியேஷன் வந்து 10% டிபிஎம் மெத்தடில் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. இப்போ நம்ம சம்ம கால்குலேட் பண்ணலாமா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மிஷினரி வாங்கினதை நம்ம ஃபஸ்ட்டு எழுதிப்போம் ஓகேங்களா. ஸோ 1/1/2018ல் ஃபஸ்ட்டு மிஷினரி வாங்கியிருக்காங்க எவ்வளோனா 60,000க்கு ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 1/1/2019ல் செகண்ட் மிஷினரி வாங்கியிருக்காங்க. இங்கே பார்த்துக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு மிஷினரி இதில் ஃபஸ்ட்டு மிஷினரி வந்து பார்த்திங்கன்னா 1/1/2018ல் 60,000 வாங்கியிருக்காங்க இல்லையா. அது அந்த 60,000 வாங்கினதை செகண்ட் மிஷினரி வந்து பார்த்திங்கன்னா 2019ல் 1,20,000க்கு வாங்கியிருக்காங்க. தேர்ட் மிஷினரி வந்து பார்த்திங்க அப்படின்னா 60,000க்கு வாங்கியிருக்காங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் மிஷினரி 1,50,000க்கு வாங்கியிருக்காங்க 1/4/2021ல். இப்போது இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதில் டிஸ்போசிங் ஆஃப் மிஷினரி வாஸ் பர்ச்சேஸ்டு ஆன் 1/1/2018. 1/1/18ல் 60,000க்கு வாங்கின மிஷினரியை 21,000க்கு என்ன பண்ணியிருக்காங்க, சேல் பண்ணியிருக்காங்க. இப்போ சேலு 21,000. நெக்ஸ்ட்டு
2019 வாங்கின மிஷினரியை 1,05,000க்கு சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து சம்மே. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெப்ரிசியேஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10%. இவ்வளோதாங்க சம்மு. ஸோ இதுதான் நமக்கு இருக்கிற அந்த கொஷினில் கொடுத்துருக்கிற வேல்யூஸே இவ்வளோதான். இதை வச்சுட்டு நம்ம மிஷினரினுடைய இந்த 4 மிஷினரினுடைய டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணிவிட்டு மிஷினரி அக்கௌண்ட்டை போட போகிறோம். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு மிஷினரி பார்த்துக்கோங்க. 2018 மிஷினரி வாங்கியிருக்காங்க. எவ்வளோன்னா 60,000க்கு. அதில் இந்த 1 இயர்க்கான டெப்ரிசியேஷன், ஏன்னா 1/1 வாங்கியிருக்காங்க. 1/1 அப்படின்னா 1 to 12, 1 இயர்க்கு 12 month. அப்போ டெப்ரிசியேஷன் 60,000 இன்ட்டு டெப்ரிசியேஷன் பர்சன்டேஜ் 10. இப்போ 60ல் 10% 6,000. ஸோ லெஸ் பண்ணோம் அப்படின்னா 54,000. நெக்ஸ்ட்டு 2019 டெப்ரிசியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது டிபிஎம் மெத்தடு, டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தட். அப்போது ஒவ்வொரு இயர்னுடைய டெப்ரிசியேஷன் லெஸ் பண்ணி வரக்கூடிய ரிமைனிங் வேல்யூவிலிருந்து நம்ம நெக்ஸ்ட் இயர்க்கான டெப்ரிசியேஷனை கால்குலேட் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ டிபிஎம்மில் இதுதான். இதே ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த 1 இயரில் இங்கே ஃபஸ்ட்டு எடுக்கிறோம் இல்லையா. ஸோ இந்த இடத்துல எடுக்கக்கூடிய அந்த டெப்ரிசியேஷன் வேல்யூவை நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த இயருக்கு நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஆனால் டிபிஎம்மை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வருஷத்துக்கும் நம்ம தனித்தனியாக கால்குலேட் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ அப்போ நெக்ஸ்ட் இயரு 2019 இந்த 54,000ல் 10% எடுத்தோம் அப்படின்னா 5,400. நெக்ஸ்ட்டு 2020 48,600ல் 10% இன்ட்டு 6/12. ஏன் இங்கே 6/12 எடுத்திருக்கேன் அப்படின்னா இங்கே 2019 என்ன பண்ணியிருக்காங்க, 2019 நம்ம டெப்ரிசியேஷன் எடுத்திருக்கோம். இங்கே 36/2020. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா 17/2020 சேலு. ஓகேங்களா. இப்போ சேல் 21,000. அப்போ இங்கே என்ன அப்படின்னா 17/2020 அதாவது ஜூலை மந்தில் சேல் பண்ணிட்டாங்க இந்த ஃபஸ்ட்டு மிஷினரி. அப்போது ஜூன் வரைக்கும் அந்த மிஷினரி அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா. இப்போ 2019-12 முடிஞ்சிச்சு. இப்போ 20ல் ஜான்வரியிலேருந்து நம்ம ஜூன் வரைக்கும் அந்த மிஷினரியை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போது அந்த ஜான்வரியிலேருந்து ஜூன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6 month. அந்த 6 monthக்கான டெப்ரிசியேஷன் தான் இது. ஓகேங்களா. ஸோ அப்போ 48,600ல் 10/100 இன்ட்டு 6/12 2,430. ஓகேங்களா. ஸோ இப்போது 17, ஸோ 6 வரைக்கும் அந்த மிஷினரியை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஜூனில். ஜூலை ஃபஸ்ட்டுலேயே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த ஃபஸ்ட்டு மிஷினரியை நான் சேல் பண்ணியிருக்கேன். எவ்வளோக்கு 21,000க்கு நான் சேல் பண்ணியிருக்கேன். அப்போது இதுதான் வந்து மிஷினரியோட காஸ்ட் ஆஃப் மிஷினரி. ஓகேங்களா. இது காஸ்ட் ஆஃப் மிஷினரி. காஸ்ட் ஆஃப் மிஷினரி 46,170. இதில் சேல் பண்ணது 26,000. மிஷினரியோட வேல்யூவு 46,170. பட் ஆனால் நான் விற்றது 26,000க்கு. அப்போ இது எனக்கு லாஸ் தானே. ஸோ அப்போ லாஸ் ஆன் சேல் ஆஃப் மிஷினரி. அப்போ எவ்வளோ லாஸ், 25,170. ஓகேங்களா. இது ஃபர்ஸ்ட் மிஷினரியோட ஒர்க்கிங்ஸு. செகண்ட் மிஷினரி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு செகண்ட் மிஷினரி 1/1/2019. ஓகேங்களா. ஸோ 1/1/2019 1,20,000க்கு நம்ம மிஷினை வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட்டு அந்த 1 இயர்க்கான டெப்ரிசியேஷன் 1,20,000ல் 10% எடுத்தோம்னா 12,000, லெஸ் பண்ணோன்னா 1,08,000. நெக்ஸ்ட்டு 31/12/20 அந்த நெக்ஸ்ட்டு 2020யோட டெப்ரிசியேஷன் அந்த 1 இயர்க்கானது 10,800. அப்போது லெஸ் பண்ணோம் அப்படின்னா 97,200. நெக்ஸ்ட்டு 1/4/2021. ஏன் நான் இங்கே 1/4/2021 எடுத்திருக்கேன் அப்படின்னா நெக்ஸ்ட்டு இந்த செகண்ட் மிஷினரியை 1,20,000க்கு வாங்கினாங்க இல்லையா. இப்போது 1/4/2021 சேல் பண்ணியிருக்காங்க செகண்ட் மிஷினரியை. அது எவ்வளோக்கு சேல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1,05,000க்கு சேல் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ 1,05,000 சேல் பண்ணியிருக்காங்க இல்லையா. அப்போது 1/4/2021 நான் இங்கே 2021 ஏப்ரல் மந்தில் நான் சேல் பண்ணியிருக்கேன். இப்போ ஜான்வரி டு மார்ச் வரைக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன் 3 month அந்த மிஷினரியை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த 3 monthக்கான டெப்ரிசியேஷன் நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்போது 97,200 இன்ட்டு 10/100 இன்ட்டு 3/12 2,430. லெஸ் பண்ணோம் அப்படின்னா 94,600.
770. நெக்ஸ்ட்டு 1/4/2021 நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த மிஷினரி சேல் பண்ணியிருக்கேன் இல்லையா, எவ்வளோக்கு 1,05,000. அப்போது 1/4/2021 மிஷினரி சேல் பண்ணது 1,05,000. அப்போது மிஷினரியோட காஸ்ட்டு 94,770. ஆனால் நான் சேல் பண்ணது 1,05,000. இப்போ இந்த மிஷினரி நான் சேல் பண்ண வேல்யூ அதிகம். காஸ்ட் ஆஃப் மிஷினரி 94,000 தான், பட் ஆனால் நான் சேல் பண்ணது 1,05,000. அப்போ இந்த மிஷினரி நான் சேல் பண்ணதில் எனக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் மிஷினரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10,230. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு தேர்ட் மிஷினரி பார்க்கலாம். ஸோ தேர்ட் மிஷினரி பார்த்தீங்க அப்படின்னா 1,07,2020 தேர்ட் மிஷினரியை நம்ம வாங்கியிருக்கோம் 60,000க்கு. ஓகேங்களா? அந்த நெக்ஸ்ட்டு 31/12 அந்த இயர்க்கான டெப்ரிசியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்போ வாங்கியிருக்கேன்னா ஜூலை மந்தில் தான் வாங்கியிருக்கேன். 2020 ஜூலை மந்தில் நான் வாங்கினதுனால அப்போ ஜூலை ஃபஸ்ட்டிலே வாங்கியிருக்கேன். அப்போது அந்த இயர்க்கான டெப்ரிசியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 6 மந்த்து தான். ஸோ 6 மந்த் தான் நான் 2020 இந்த தேர்ட் மிஷினரியை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ 60,000 × 10/100 × 6/12 3,000. ஸோ லெஸ் பண்ணோம் அப்படின்னா 57,000. நெக்ஸ்ட்டு 31/12/2021 டெப்ரிசியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 5,700. 51,300 காஸ்ட் ஆஃப் மிஷினரி. இதையே நான் இதோட முடிச்சிட்டேன் அப்படின்னா இதில் எந்த விதமான சேலும் கிடையாது, எதுவுமே இல்லை. ஸோ வாங்கியிருக்காங்க 2021 நம்ம மிஷினரி அக்கௌண்ட்டை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ 21 மிஷினரி அக்கௌண்ட்டு க்ளோஸ் ஆகுது. ஸோ அந்த இயர்க்கான டெப்ரிசியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 51,300 காஸ்ட் ஆஃப் மிஷினரியோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் மிஷினரி 1/4/2021 மிஷினரியை நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் 1,50,000க்கு. ஸோ அந்த இயர்க்கான டெப்ரிசியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏப்ரல் மந்த்து தான் நான் ஃபோர்த்து மிஷினரியை வாங்கியிருக்கேன். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இந்த 3 மந்த் நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த மிஷினரியை நான் யூஸ் பண்ணலை. அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல்லேருந்து 12. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த 9 மந்த்துக்கான கால்குலேஷன் தான் நான் கால்குலேட் பண்ணணும். அப்போது 1,50,000 × 10/100 × 9/12 11,250. ஸோ அப்போ இது காஸ்ட் ஆஃப் மிஷினரி. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான சேலும் கிடையாது, எதுவுமே இல்லை. 21 நம்ம அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ அந்த 1 இயர்க்கான டெப்ரிசியேஷன் இல்லை தான். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மிஷினரி அக்கௌண்ட்டை நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போது மிஷினரி அக்கௌண்ட்டை பாருங்கள். மிஷினரி அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட்டு 1/1/2018 மிஷினரி பர்ச்சேஸ்டு டு பேங்க். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு மிஷினரியை நான் வாங்கினது 60,000க்கு வாங்கியிருந்தேன் இல்லையா? ஸோ அப்போ 2018 அந்த இயர்க்கான மிஷினரி அக்கௌண்ட் தான் போடுறேன். இப்போ 31/2018 பை டெப்ரிசியேஷன் 6,000. நெக்ஸ்ட்டு ஏன்னா அந்த 2018 நெக்ஸ்ட் எந்த கால்குலேஷனும் இல்லை. அப்போ அதோட நான் க்ளோஸ் பண்ணுறேன். அப்போது 60,000 6,000 போச்சுன்னா 54,000 பேலன்ஸ் கேரிட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு நான் அதை நெக்ஸ்ட் இயர் கொண்டு போகிறேன். இந்த இயர்க்கான பேலன்ஸ் இந்த இயர்க்கான க்ளோசிங்கு நெக்ஸ்ட் இயர்க்கான ஓப்பனிங்காக மாறும் இல்லையா? அப்போ 1/1/2019 டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் 54,000 அங்கேருந்தது நம்ம நெக்ஸ்ட் இயர்க்கு கொண்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் 2019 1/1/2019 நான் என்ன பண்ணியிருக்கேன், திரும்பவும் செகண்ட் மிஷினரியை நான் வாங்கியிருக்கேன். எவ்வளோக்குன்னா 1,20,000. ஸோ அந்த இயர்க்கான டெப்ரிசியேஷன் பாருங்கள். 2019 ஃபஸ்ட்டு மிஷினரியோட டெப்ரிசியேஷன் 54,000. செகண்டு பை டெப்ரிசியேஷன் செகண்ட் மிஷினரியோட டெப்ரிசியேஷனு 12,000. நெக்ஸ்ட்டு தேர்டு மிஷினரி அவ்வளோதாங்க. ஏன்னா தேர்ட் மிஷினரி வந்து 2020 முடிஞ்சிடும். அது வாங்கினதே வந்து நம்ம 19 தான் வாங்கியிருப்போம். ஓகேங்களா? ஸோ அப்போது நம்ம பேலன்சிங் ஃபிகர் பார்க்க போகிறோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 1,74,000. 1,74,000 இந்த 66,000 நமக்கு லெஸ் பண்ணோம் அப்படின்னா 1,56,600 கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு தேர்ட் இயரு 1/1/2020 டு பேலன்ஸ் ப்ராட் ஆன் 1,56,600.
17/2020 நான் என்ன பண்ணியிருக்கேன், தேர்டு மிஷினரியை நான் வாங்கியிருக்கேன். 17/2019 தேர்டு மிஷினரியை வாங்கியிருக்கேன். அந்த இயற்கான டெப்ரிசியேஷன் பை டெப்ரிசியேஷன் 2019 ஃபஸ்ட்டு மிஷினரியோடது 2430. நெக்ஸ்ட்டு 31/12/2019 செகண்ட் மிஷினரியோட டெப்ரிசியேஷன் 10,800. நெக்ஸ்ட் தேர்டு மிஷினரியோட டெப்ரிசியேஷன் 3,000. ஸோ 17/2017 பை P&L லாஸ் எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 25,170 ஃபஸ்ட்டு மிஷினரியை நான் சேல் பண்ணதில் எனக்கு லாஸ் வந்துச்சு இல்லையா. ஸோ லாஸ் நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே போடுவோம் இல்லையா. நெக்ஸ்ட்டு 31/12/2020 பை பேலன்ஸு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2,16,600. பேலன்சிங் ஃபிகர் 1,54,200. ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட் இயருக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த் இயர், இதுதான் லாஸ்ட் இயர் 2021 பேங்க்கை க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 1/1/2021 டு பேலன்ஸ் ப்ராடன் 1,54,200. நெக்ஸ்ட்டு 1/4/2021 டு பேங்க்கு 1,50,000. நெக்ஸ்ட்டு 1/4/2001 டு P&L ப்ராஃபிட். ஓகேங்களா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் ப்ராஃபிட் வந்திருக்கு. என்ன அப்படின்னா நம்ம செகண்ட் மிஷினரியை வாங்கியிருந்தோம் இல்லையா. ஸோ அதில் நம்ம சேல் பண்ணதில் வந்த ப்ராஃபிட்டு 10,230. நெக்ஸ்ட்டு பை டெப்ரிசியேஷன் 230 ஃபஸ்ட்டு மிஷினரியோடது. நெக்ஸ்ட்டு 2021 பை டெப்ரிசியேஷன் செகண்ட் மிஷினரியோடது 5,700. நெக்ஸ்ட்டு பேங்க் சேல் பண்ணியிருக்கோம் இல்லையா, நம்ம ஃபஸ்ட் செகண்ட் மிஷினரி சேல் பண்ணது 1,05,000. நெக்ஸ்ட்டு பை டெப்ரிசியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 11,250. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 3,14,430. பை பேலன்ஸ் கேரி டவுன் வந்து பார்த்திங்கன்னா 1,90,050. ஸோ நமக்கு இங்கே டேலி ஆகுது. ஓகேங்களா, இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.